ரொம்ப நெருக்கமான இடத்துல உங்களுக்கு ரூம் போட்டிருக்கு. நீங்க இபாதத்து செய்யணும். எங்க ஹாஜிகளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, எங்க ஹாஜிகள் சிரமப்படக்கூடாது, நாங்க நினைச்சா தூரத்துல ரூம் போடலாம், அது கிடையாது நோக்கம். எங்க ஹாஜிகள் பக்கத்துல இருக்கணும். ஒவ்வொரு நேர தொழுகையும் ஹரம்ல போய் தொழுகணும். பாங்கு சொல்ல ஆரம்பிச்சா பாங்கு முடியறதுக்குள்ள நடந்து போனா ஹரமுக்கு போயிடும். 2-3 நிமிஷம் அந்த எக்ஸிலேட்டர்ல ஏறிடலாம்ல, அவ்வளவு சீக்கிரம் போயிடலாம். அவ்வளவு நெருக்கமான ஒரு இடம். காரணம், நீங்க இங்க வந்து சொகுசா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல. தொழுகணும், இபாதத்து செய்யணும், அமல் செய்யணும். தொழுகணும், இபாதத்து செய்யணும், அமல் செய்யணும். இந்த நோக்கத்துக்காக மட்டுமே தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், நமக்காக வேண்டி ஹிதமத் செய்யறதுக்கு 2 பேர், மொய்தீன் பாய், அஷ்ரப் பாய், 2 பேரும் ஹிதமத் செய்யறாங்க. அவங்களுக்கு தூக்கலாம் கிடையாது. உண்மையா சொல்லட்டுமா, உங்களுக்கு ஹிதமத் செய்யற எங்களுக்கு தூக்கமே கிடையாது. நாங்க தூங்குறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். நான் தூங்கி 2 நாள் ஆகுது. நல்லா தூங்கி. ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு ஹிதமத் செய்யறதா எங்களுடைய கடமை, உங்களுக்கு ஹிதமத் செய்யறதா எங்களுடைய பொறுப்பு. அதனால தூக்கத்தை நாங்க பாக்குறது இல்லை. சில நேரங்கள்ல சாப்பாடு கிடையாது, என்ன பாய், சில நேரங்கள் சாப்பிடுறது இல்லை. ஏதாச்சும் பன்னு ஜூஸ் ஏதாச்சும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஓட ஆரம்பிச்சிடும். சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது. காரணம், இந்த ஹாஜிகளுக்கு ஹிதமத் செய்யறதுக்காக வந்துட்டோம். எல்லாத்தையும் நாங்க தியாகம் செஞ்சுதான். ஆமீன் 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 ஆமீன். இப்ப நான் சொல்ல வந்தது அதுக்குதான். எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்களுடைய உடலுக்காக துவா செய்யுங்க, எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க. இன்னொன்னு, நம்ம இந்த பிஸ்மி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் மூலியமாக உம்ராவுக்கு வந்திருக்கிறோம். இந்த நிறுவனம் மென்மேலும் வளரணும். என்ன ஹாஜி, வளருமா? யார் கையில இருக்கு வளர்றது? நீங்க துவா செஞ்சு அல்லாஹ் வளர்த்திடுவான். செய்யலாமா துவா? கண்டிப்பா கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ்.